மறைந்த நடிகர் விஜயகாந்த், மறைந்த நடிகர் விஜயகாந்த் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோருடன் பழகிய நடிகர் ஆனந்தராஜ் அவருடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அப்போது திரைத்துறையில் அவர் திரைப்பட ஷூட்டிங்கின் போது அவரோடு இருந்த நாட்கள், அவரோடு வில்லனாக பல்வேறு படங்களில் நடித்த நாட்கள் மற்றும் அவரது புலன் விசாரணை திரைப்படத்தின் 100வது நாள் என்றுதான் அவருக்கு திருமணம் நடைபெற்றது மதுரை தமுக்க மைதானத்தில். அப்போது கலைஞர் கருணாநிதி தலைமையில் விஜயகாந்தின் திருமணம், அந்த புலன் விசாரணை 100வது நாள் மற்றும் விஜயகாந்தின் திருமணம் மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற போது உடன் இருந்ததை நடிகர் ஆனந்தராஜ் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அது தவிர பல்வேறு நடிகர் சங்க நிகழ்ச்சிகள், அவரது திரைப்படத்தில் வில்லனாக பல்வேறு திரைப்படங்களில் நடித்தது உள்ளிட்ட அனுபவங்களையும் அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இப்போது நம்மிடையே மறைந்த நடிகர் விஜயகாந்த் தொடர்பாக திருச்சி தொகுதி எம்பியும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான திருநாவுக்கரசர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். மறைந்த விஜயகாந்தோட உங்களோட அனுபவங்கள், அவரோட நினைவுகளை எங்களோட இந்த துயரமான நேரத்துல பகிர்ந்து கொள்ளுங்க சார். அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகத்துல ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள்ல ஒருத்தர், தலை சிறந்த நடிகர்கள்ல ஒருத்தர், முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தர். அது மட்டுமல்ல, அவர் திரைப்படங்கள்ல சாதாரண ரோல்ல ஆரம்பிச்சு நடிச்ச பிறகு கதாநாயகனா வளர்ச்சி அடைஞ்சார். மாதிரி அரசியல் அவர் நுழைந்த காலம் ரொம்ப தைரியத்தோட அவர் நுழைந்தார். பெரிய தலைவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும்போது அந்த நேரத்துல தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கி எதிர்கட்சியுடைய தலைவர் வரைக்கும் அவர் உயர்ந்தார். மிகச்சிறந்த பண்பாளர், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல மனம் படைத்த ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர். எல்லா இடத்துலயும் திறமையாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர். ஏழை எளிய மக்களுக்கு, சினிமாவில கூட நலிந்த கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஈவிரக்கத்தோடு மிகப்பெரிய உதவிகளை செய்த ஒரு சிறந்த மனிதர். யார் போனாலும் அங்க ஒரு அலுவலகத்துல வீட்டுல சாப்பிட பாருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலாகவும் உயர்ந்த மனிதராகவும் பண்பாளராகவும் வாழ்ந்த அருமை சகோதரர் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். இவ்வளவு சீக்கிரம் அவர் இயற்கை எழுவார் என்று யாரும் எதிர்பார்க்கல. மருத்துவமனையிலிருந்து நல்ல உற்பத்தோடு திரும்பி வந்துருவாருங்கிற நம்பிக்கையோடு இருந்த நமக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கூடிய செய்தி இது. அவருடைய பரிவுக்கு ஆழ்ந்த இரங்கலை துயரோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இழந்து வாழக்கூடிய துணைவியார், மகன்கள், குடும்பத்தினர், அவருடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லோருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நடிகர் விஜயகாந்தோட உங்களோட அனுபவங்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார். அவருடைய அரசியல் ரீதியாக உங்களுக்கு அவரோடு இருந்த தொடர்பு மற்றும் வேறு நினைவுகள் எதுவும் இருந்தாலும் அதையும் பகிர்ந்து கொள்ளலாம் சார். ஆமா, அந்த அடிக்கடி சினிமா நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம அரசியல் நிகழ்ச்சிகள், அரசியல் ரீதியாகவும் அவரோட நிறைய தடவை பேசியிருக்கேன். நல்ல ஆழ்ந்த அரசியல் ஞானம் உள்ளவர், அரசியல் அறிவு உள்ளவர். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் அரசியல்ல நுழைஞ்ச நேரம் ரெண்டு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்த நேரம். கலைஞர் ஜெயலலிதா இருந்த நேரத்துல நுழைஞ்சாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். இந்த ரெண்டையும் தாண்டி ஒரு மூணாவது கட்சியாக ஆரம்பிச்சு அந்த கட்சி வளர்ச்சியை அடைய செய்ய முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த தன்னம்பிக்கை, அந்த துணிச்சல், தைரியம் இதெல்லாம் அசாத்தியமானது. மிகப்பெரிய துணிச்சலாளர் தான் துணிச்சலாளர் செய்ய முடியும். அதனால ரொம்ப துணிவானவர், நிதானமானவர். இப்போ சமீப காலமா ஒரு உடல்நல சில வருஷங்களாக தெரியலாம் போயிடுச்சுன்னா இன்னமும் அவர் அரசியல்ல அவருக்கு சிறந்த எதிர்காலம் பிரகாசமாக இன்னும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்து வந்தார். அவருடைய மறைவு அரசியல், தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அது ஒரு மிகப்பெரிய சினிமாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு.
நன்றி சார். அந்த விஜயகாந்தோட நினைவுகளையும் இந்த துயரமான நேரத்தில் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.